அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கான அபிராமி அந்தாதி பாடல். பாடல் எண் 95 மற்றும் 96. எதற்காக இந்த 2 பாடலையும் நம்ம தொடர்புபடுத்துறோம் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் வரும். பெரிய நல்ல ஒரு நிலையில் இருக்கும் பொழுது, பாதாளத்துல விழக்கூடிய நிலைமைகள், நெருக்கடிகள் வரலாம். ஒரு கொடுமையான துன்பங்கள், வெளியில சொல்ல முடியாத துன்பங்கள் ஒரு மனிதனுக்கு வரலாம். எல்லாம் குறிக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம். அது விருச்சிக ராசிக்குரிய பாவம். 8ஆம் பாவம் அப்படிங்கிறது. அந்த 8ஆம் பாவத்தினுடைய தன்மைகள்லாம் மனிதனுக்கு வெளியில சொல்ல முடியாத துன்பத்தை தரக்கூடியது. அப்ப நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, எல்லாம் கடவுள் சித்தம் நம்ம கையில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி சரண்டர் ஆகக்கூடிய, சரணாகதி அடையக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்துறது அந்த விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசியில உலக வாழ்க்கையினுடைய பற்றுதலிலிருந்து ஒரு மனிதனை விடுவிக்கக்கூடிய துறவு, விரக்தி மனப்பான்மை கொடுக்கக்கூடிய கேது கிரகம் உச்சத்தில் இருப்பதை பார்க்க முடியும். இந்த 2 விஷயங்களையும் அடிப்படையா வச்சு பாடல் எண் 95 மற்றும் 96 நாம விருச்சிக ராசிக்கு உரியதாக அங்கீகாரம் கொடுக்கிறோம். நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயுமில்லை உனக்கே வரம் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே. இந்த பாடல் ஒரு மனிதனுடைய நெருக்கடியான நிலையில மனிதன் நம்ம கையில இன்னும் ஒண்ணும் இல்லை, எல்லாம் கடவுள் கையில விட்டாச்சு அப்படிங்கிற தன்மையை வெளிப்படுத்துவதாக நம்ம பார்க்க முடியுது. அதே நேரத்துல பாடல் எண் 96ல கோமள வல்லியை அல்லியம் தாமரை கோயில் வைகம் யாமள வல்லியை ஏதம் இலாளை எழுதறிய சாமளமேனி சகலகலாமையில் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுவாருக்கும் அதிபரேன்னு வரக்கூடிய இந்த வரிகள் எல்லாம் அந்த வள்ளி அப்படிங்கிறது கொடியை குறிக்கும். கொடி என்றால் கேதுக்குரியது. எழுபாருக்கும் அதிபரேன்னு வருது. கிட்டத்தட்ட 7 உலகங்கள் இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஏற்கனவே நம்ம கேது கிரகத்தினுடைய தன்மைகளை எப்படி அபிராமி அந்தாதியில தொடர்படுத்தும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாடலை தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். மனித உடம்புக்குள்ள 7 ஆதார சக்கரங்கள் இருக்கு. இதையெல்லாம் கடந்து மேல்நிலைக்கு போகும் பொழுதுதான் ஒரு ஆன்மாவுக்கு, அதாவது உயர்ந்த நிலையில சிவசக்தி சம்யோகங்கிறது ஒரு ஆகாய தன்மையில மனிதனுக்கு மரணமில்லா பெருவாழ்வை கூட்டக்கூடிய அந்த யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்ட இந்த பாடல் கேது கிரகத்துக்குரியதுனால, விருச்சிகத்துல கேது உச்சம் வருவதனால இந்த 2 பாடல்களுமே விருச்சிக ராசி நபர்கள் அன்றாடம் படிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். விருச்சிக ராசியில பிறந்தவங்க அன்றாடம் இந்த பாடலை பாராயணம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில எல்லா துன்பங்களும் விலகி நல்ல மாற்றங்கள், உயர்ந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கட்டும். நன்றி.